அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 10ஆம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் நடுவண் அரசு அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலேருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 125 கேள்வி இருக்குதுங்க. இந்த 125 கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேர்வில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கோம். எனக்கு நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், அதில் நோட்ஸுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கேள்வி மற்றும் பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. இந்தியாவிலேயே உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. இரண்டாவது கேள்வி, நடுவண் அரசின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? நடுவண் அரசுன்னா மத்திய அரசுங்க. மத்திய அரசுடைய தலைமையிடம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. மூன்றாவது கேள்வி, நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டத்தின் பகுதி என்ன? எந்த பகுதியில் நிர்வாகத்தை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை பகுதி 5ங்க. இந்திய அரசியலமைப்பில் 5வது பகுதியில் மத்திய அரசின் நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நான்காவது கேள்வி, நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டத்தின் பிரிவுகள் யாவை? 5வது பகுதியில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். 5வது பகுதியில் மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சட்ட பிரிவுகளிலிருந்து சொல்லியிருக்காங்கன்னா 52வது பிரிவில் ஆரம்பித்து 78வது பிரிவு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 5வது பகுதி சட்டப்பிரிவு 52 ஆரம்பிக்குது, 78 வரைக்கும் மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கேள்வி, நடுவண் அரசு எத்தனை அங்கங்களை கொண்டது? அங்கம் அப்படின்னு சொல்லலாம், பிரிவு அப்படின்னு சொல்லலாம். நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. 6வது கேள்வி, மத்திய அரசின் நிர்வாகத்தில் வருபவர்கள் யார்? மத்திய அரசுடைய நிர்வாகம், அதில் வர்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், எல்லாருமே மத்திய அரசுடைய நிர்வாகத்தில் வருவாங்க. அடுத்து 7வது கேள்வி, நடுவண் சட்டமன்றம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நடுவண் சட்டமன்றம் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றம். அடுத்து 8வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் கீழவை எனப்படுவது என்ன? கீழவை அப்படின்னு ஒன்று இருக்குது, மேலவை அப்படின்னு ஒன்று இருக்குது. கீழவைக்கு பேர் லோக்சபா. லோக்சபான்னு சொல்லுவாங்க, மக்களவைன்னு சொல்லுவாங்க. 9வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் மேலவை எனப்படுவது என்ன? கீழவை லோக்சபா, மேலவை ராஜ்யசபா. ராஜ்யசபா, மாநிலங்கள் அவை. அடுத்து 10வது கேள்வி, நடுவண் அரசின் நிர்வாகத் தலைவர் யார்? நடுவண் அரசுடைய நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர். எல்லா நிர்வாகமும் அவர் பேரில் தான் நடக்கும். 11வது கேள்வி, குடியரசுத் தலைவரின் பணிகளில் தவறானது என்ன? குடியரசுத் தலைவருக்குன்னு டியூட்டிஸ் இருக்குது, அதில் தவறானதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை, இந்தியாவின் முதல் குடிமகன் கரெக்டு, முப்படைகளின் தலைமை தளபதி கரெக்டு, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் கரெக்டு, உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் தவறு. இவர் பெயரளவுக்கு மட்டும்தான் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். உண்மையான அதிகாரம் யார் இருக்குதுங்க? பிரதமர்கிட்ட தான் இருக்குது. உண்மையான அதிகாரம் பிரதமர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்திய அரசின் தலைவர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்படுபவர் யார்? அரசின் தலைவர் யார்? அரசாங்கத்தின் தலைவர் யார்? தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரியான ஆன்சர் போடுற எல்லாருக்குமே ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் வழங்கப்படும். என்ன குமார், ஹார்ட்டின் சிம்பிள் தான் கொடுப்பியாப்பா, பரிசு தரமாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசெல்லாம் தர முடியாது. நம்ம கம்பெனியே திவாலில் தான் ஓடிட்டுருக்கு. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். 12வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதன்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ
அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவார். குடியரசுத் தலைவர் டைரக்டா அவருடைய பவரை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கொடுத்து பவரை யூஸ் பண்ண சொல்லலாம். எந்த சட்டப்பிரிவின்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை சட்டப்பிரிவு 53. 53வது பிரிவின்படி அவரே டைரக்டா ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், இல்லைன்னா அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகளை வச்சு நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். அடுத்து 13வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? எத்தனை வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும்? நல்லா கவனிங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 35 முடிஞ்சு 36 ஆரம்பிச்சிருக்கணும். சரிங்களா? 35 நடந்துக்கிட்டு இருந்தாலும் செல்லாது. 35 முடிஞ்சு 36 ஆரம்பிச்சிருக்கணும். அடுத்து 14வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட உறுப்பினர் அவர் எந்த அவையுடைய உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? ஒருவர் குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அவர் மக்களவையில் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. மக்கள் அவை அப்படின்னா லோக்சபா. லோக்சபாவில் மெம்பர் ஆவறதுக்கான தகுதி என்னென்னவோ அந்த தகுதி இவருக்கும் இருக்க வேண்டும். 15வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தலின் பொழுது எத்தனை வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும்? இவர் தான்ப்பா எங்கள் கேண்டிடேட்டு அப்படின்னு 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும். 50 பேர் முன்மொழிய வேண்டும். அடுத்து 16வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தலின் பொழுது எத்தனை வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும்? வழிமொழிய வேண்டும் அப்படின்னா ஒருத்தங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, 50 பேர் எங்கள் கேண்டிடேட் சொல்கிறாங்கல்ல, இன்னும் இருக்கிற 50 பேர் ஓகேப்பா நாங்கள் ஏற்றுக்கிறோம்ப்பா அப்படின்னு ஏற்றுக்கணும். சரிங்களா? இதுதான் வழிமொழிதல். பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே 50 வாக்காளர்கள் வரணும். அடுத்து 17வது கேள்வி. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கும் பொழுது குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் என்ன நடக்கும்? சட்டத்தின்படி பார்த்தா அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ல அவர் இருக்காரு. குடியரசுத் தலைவராக அன்னைக்கு பதவி ஏற்கிறாரு. அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா அவர் வகித்த பதவி காலியானதாக கருதப்படும். அவர் என்ன கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரோ அந்த ஜாப் அவர் எப்போ குடியரசுத் தலைவராக மாறினாரோ அந்த நேரத்திலிருந்து காலியானதாக கருதப்படும். அடுத்து 18வது கேள்வி. குடியரசுத் தலைவர் எதன் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம். அதன் முறையில் தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்து 19வது கேள்வி. வாக்காளர் குழுமத்தில் உறுப்பினர் அல்லாதவர்கள் யார்? வாக்காளர் குழுமம்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வராதவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் வருவாங்க, மாநிலங்களவையுடைய உறுப்பினர்கள் வருவாங்க, மாநில சட்டமன்றத்துடைய உறுப்பினர்கள் வருவாங்க, புதுச்சேரி மற்றும் டெல்லி இந்த பகுதியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வருவாங்க. நல்லா கவனிங்க. எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போட முடியும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க. அடுத்து 20வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க இயலாதவர்கள் யார்? யாரு ஓட்டு போட முடியாது? இதற்கான பதில் நியமன உறுப்பினர்கள். எங்கே இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருக்கலாம், லோக்சபாவாக இருக்கலாம், ராஜ்யசபாவாக இருக்கலாம், எங்கனாலும் சரி நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் ஓட்டு போட முடியும். 21வது கேள்வி. குடியரசுத் தலைவருக்கு பதவி ஏற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யார்? குடியரசுத் தலைவருக்கு பதவி ஏற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. அடுத்து 22வது கேள்வி. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் என்ன? குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், 5 வருஷங்க. 5 வருஷம் வரைக்கும் அவர் அந்த பதவியில் இருப்பார். 23வது கேள்வி. அரசியலமைப்பு சட்ட பிரிவு எந்த பிரிவின்படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ள வேண்டும்? மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா
அது குடியரசுத் தலைவர் பேரால் தான் மேற்கொள்ளப்படும். பண்ணணும், குடியரசுத் தலைவர் பேரால் தான் மேற்கொள்ளவும் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 77வது பிரிவுங்க. 24வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் யாருடைய உரையுடன் தொடங்குகிறது? ஒவ்வொரு வருஷமும் நாடாளுமன்றம் கூடும். முதல் கூட்டத்தொடர் ஃபஸ்ட்டு நாள் கூடுறாங்க. கூடும் பொழுது யார் ஃபஸ்ட்டு பேசுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பேசுவார். குடியரசுத் தலைவர் தான் பேசி தொடங்கி வைப்பார். அதே மாதிரி ஒரு புது அரசு அமையும் பொழுதும், எலெக்ஷன் நடக்குது, ஒரு புதிய கவர்மெண்ட் வர்றாங்க, முதல் கூட்டம் கூடுது, அப்போ ஃபஸ்ட்டில் யார் பேசுவாங்கன்னா அப்பையும் குடியரசுத் தலைவர் தான் பேசுவார். அடுத்து 25வது கேள்வி, குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? மினிமம் எத்தனை முறை கூட்டணுங்க? விடை 2 முறையாவது கூட்ட வேண்டும். மோஸ்ட்லி 3 முறை கூடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் 2 முறையாவது கண்டிப்பாக கூட்ட வேண்டும். அடுத்து 26வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்த செய்தியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப அதிகாரம் பெற்றவர் யார்? ஏதாவது ஒரு அவையில் ஒரு மசோதா பெண்டிங்கில் இருக்குது, அந்த மசோதா என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற தகவலை பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். இவருக்கு தான் அந்த பவர் இருக்குது. 27வது கேள்வி, யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டம் ஆகின்றன? இதுக்கான விடை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல். அவர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அதுக்கு பேர் சட்டம். கையெழுத்து போடுற வரைக்கும் அதுக்கு பேர் மசோதா. 28வது கேள்வி, எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது? எந்த மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பர்மிஷன் இல்லாமல் தாக்கல் பண்ண முடியாது? இதற்கான விடை நிதி மசோதாங்க. எந்த மசோதாவாக இருந்தாலும் அவருடைய பர்மிஷன் தேவையில்லை, நம்ம பார்லிமெண்டத்தில் தாக்கல் பண்ணலாம். நிதி மசோதாவாக இருந்தால் மட்டும் அவருடைய முன் அனுமதி வாங்கிட்டு தான் தாக்கல் பண்ணணும். 29வது கேள்வி, மக்களவையின் பதவிக்காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டு முடியறதுக்கு முன்னாடியே அதை கலைக்கலாம். கலைக்கும் அதிகாரம் யார்கிட்ட? குடியரசுத் தலைவர் தான் இருக்குது, குடியரசுத் தலைவர். 30வது கேள்வி, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? மாநிலங்களவை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி இதில் சிறந்து விளங்கிய 12 பேருங்க. 12 பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்து 31வது கேள்வி, நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரிடம் அனுமதி பெற்ற பின்னரே யார் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார்? அதாவது வரவு செலவு திட்டம், பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இதை தாக்கல் பண்ணணுன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கிட்டு தான் தாக்கல் பண்ணுவாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு யார் மக்களவையில் தாக்கல் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நிதி அமைச்சர் தான் தாக்கல் பண்ணுவார். பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறது நிதி அமைச்சர். ஆனால் அதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அடுத்து 32வது கேள்வி, இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் இவருக்கு மட்டுமே உண்டு. யாருக்குப்பா இருக்கு? அவசர நிதியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு, குடியரசுத் தலைவர். 33வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி கூறுகிறது? குடியரசுத் தலைவர் குற்றவாளிகளை மன்னிக்கலாம், அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 72வது பிரிவு, சட்டப்பிரிவு 72. அடுத்து 34வது கேள்வி, குடியரசுத் தலைவர் கீழ்கண்டவற்றுள் எதை செய்ய இயலாது, எதை பண்ண முடியாது? 72வது பிரிவின்படி அவருக்கு மன்னிக்கும் அதிகாரம் இருக்குது. அதை வச்சு கீழே இருக்கிற ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய தண்டனையை குறைக்கலாம், ஒருவருடைய தண்டனையை ஒத்திவைக்கலாம், ஒருவரை தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம். ஆனால் ஒருவரின் தண்டனையை அதிகப்படுத்த முடியாது. மன்னிக்கலாம், குறைக்கலாம்,
ஒத்து வைக்கலாம், விடுவிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதிகப்படுத்த அவருக்கு பவர் கிடையாது. அடுத்து 35வது கேள்வி. சட்டப்பிரிவு எந்த பிரிவின்படி நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் ஆவார்? 3 படையுடைய தளபதியும் குடியரசுத் தலைவர் தான். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2. 53 உட்பிரிவு 2 படி முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். 36வது கேள்வி. இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதுவர்களை வரவேற்பவர் யார்? வெளிநாட்டு தூதுவர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அவர்களை வரவேற்பவர் குடியரசுத் தலைவர் தான் வரவேற்பார். குடியரசுத் தலைவர். 37வது கேள்வி. வெளிநாட்டுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் யார் பெயரால் நடைபெறுகின்றன? வெளிநாட்டோட ஒப்பந்தம் போடுறோம். அந்த ஒப்பந்தத்தில் யார் பெயரில் ஒப்பந்தம் நடக்கும்னா குடியரசுத் தலைவருடைய பெயரால் தான் ஒப்பந்தம் நடக்கும். வெளிநாட்டு ஒப்பந்தம், வெளிநாட்டு உடன்படிக்கை எல்லாமே குடியரசுத் தலைவர் பெயரால் தான் நடக்கும். அடுத்து 38வது கேள்வி. தேசிய அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு என்ன? தேசிய அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு 352. தேசிய அவசர நிலையை அறிவிக்கிறவரும் குடியரசுத் தலைவர் தான். அடுத்து 39வது கேள்வி. மாநில அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு என்ன? மாநில அவசர நிலை பற்றியது 356. அடுத்து 40வது கேள்வி. நிதி அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு என்ன? நிதி அவசர நிலைனா 360. 3 அவசர நிலையும் அறிவிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து 41வது கேள்வி. கேரளா மற்றும் பஞ்சாபில் இதுவரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? கேரளாவிலையும் பஞ்சாபிலையும் இதுவரைக்கும் 9 முறை குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து 42வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தினை யாரிடம் வழங்க வேண்டும்? குடியரசுத் தலைவருக்கு ரிசைன் பண்ணணும்னு தோணுது. அவர் ரிசைனிங் லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணும்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாரு. 43வது கேள்வி. குற்றச்சாட்டு மூலம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் சட்டப்பிரிவு என்ன? ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பு பண்ணதை வச்சு பாராளுமன்றம் குற்றச்சாட்டு கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் செய்யலாம். அதை பற்றிய சட்டப்பிரிவு 61வது பிரிவு. 61. 44வது கேள்வி. குடியரசுத் தலைவருக்கு எதிராக குற்றச்சாட்டை நிறைவேற்ற அவைக்கு வருகை புரிந்தவர்களில் எத்தனை பங்குக்கு குறையாமல் ஆதரவு தர வேண்டும்? குடியரசுத் தலைவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்துக்கு அவையில் வந்திருக்கிற மொத்த உறுப்பினர்களில் 4 பங்குக்கு குறைவில்லாமல் ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். அடுத்து 45வது கேள்வி. குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, இன்றைய டேட்டோட 5 வருஷம் ஆயிடுச்சு. உடனே அவர் போயிடலாமான்னு கேட்டால் உடனே அவர் போக முடியாது. அடுத்தவர் பொறுப்பேற்கும் வரை அந்த பதவியிலேயே இருக்க வேண்டும். அடுத்தவர் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறாரோ அது வரைக்கும் அவர் அந்த பதவியிலேயே தொடர்ந்து நீடிப்பார். 46வது கேள்வி. குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம் எது? குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம் ராஷ்டிரபதி பவனுங்க. ராஷ்டிரபதி பவன் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. 47வது கேள்வி. குடியரசுத் தலைவருக்கான மொத்த அலுவலகங்கள் எத்தனை? அவருக்கு இருக்கிற மொத்த அலுவலகங்கள் 3 அலுவலகம் இருக்குது. ஒன்று டெல்லியில் இருக்குது, இன்னொன்று நாட்டுடைய வடக்கு பகுதியிலையும், இன்னொன்று நாட்டுடைய தெற்கு பகுதியிலையும் இருக்குது. அடுத்து 48வது கேள்வி. ரிட்ரீட் கட்டிடம் உள்ள இடம் எது? ரிட்ரீட் கட்டிடம் இதுவும் குடியரசுத் தலைவருடைய அலுவலகம். இது எங்கே இருக்குன்னா சிம்லாவில் இருக்குதுங்க. சிம்லா. 49வது கேள்வி. ராஷ்டிரபதி நிலையம் உள்ள இடம் இதுவும் குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் தான். இது இருக்கிற இடம் ஹைதராபாத். 50வது கேள்வி. அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது? எந்த பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் பதவி ஏற்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சட்டப்பிரிவு 63ங்க. 63 துணை குடியரசுத் தலைவரை பற்றியது.
51வது கேள்வி, நாட்டின் 2வது உயர்ந்த பதவி எது? நாட்டின் 1வது உயர்ந்த பதவி குடியரசுத் தலைவர் பதவி, 2வது உயர்ந்த பதவி குடியரசு துணைத் தலைவர் பதவி. 52வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவிங்க. துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டில் எடுக்கப்பட்டது? இதற்கான விடை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து 53வது கேள்வி, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? இவருக்கும் எத்தனை வயசு ஆகியிருக்கணுங்க? விடை 35 வயது. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் 2 பேருக்குமே 35 வயது ஆகியிருக்க வேண்டும். 54வது கேள்வி, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட எந்த அவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? முன்னாடியே பார்த்தங்க, குடியரசுத் தலைவராக ஆகணும்னா மக்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதி அவர்கிட்ட இருக்கணும். குடியரசு துணைத் தலைவராக மாறணும்னா அவருக்கு மாநிலங்கள் அவையின் உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும். சரிங்களா? குடியரசுத் தலைவர்னா லோக்சபா, குடியரசு துணைத் தலைவர்னா ராஜ்யசபா. அடுத்து 55வது கேள்வி, சட்டப்பிரிவு எந்த பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? குடியரசு துணைத் தலைவர் தேர்தலும் மறைமுக தேர்தல் தான். எந்த பிரிவின்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா சட்டப்பிரிவு 66ல் 1, 66ல் உட்பிரிவு 1 படி மறைமுக தேர்தல் மூலமாக துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து 56வது கேள்வி, குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் என்ன? குடியரசுத் தலைவர்னாலும் 5 ஆண்டுகள், குடியரசு துணைத் தலைவர்னாலுமே 5 ஆண்டுகள். 57வது கேள்வி, புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்குது. காலியாக இருக்கும் பொழுது அந்த வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னா மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் தான் பார்ப்பார். மாநிலங்களவையின் துணைத் தலைவர். அடுத்து 58வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன் எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பு கொடுக்க வேண்டும்? குடியரசு துணைத் தலைவர் மேலேயும் தீர்மானம் கொண்டு வரலாம். அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா தீர்மானம் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரத்துக்கு முன்னாடி முன்னறிவிப்பு கொடுக்கணும். 14 நாட்களுக்கு முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும். 14 நாட்கள், 2 வாரங்க. அடுத்து 59வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவரின் பணிகளில் சரியானது என்ன? கீழே இருக்கிற 4 பாயிண்டில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார், இது சரி. மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார், இதுவும் சரி. மாநிலங்களவையில் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார், இதுவும் சரி. மாநிலங்களவையை ஒத்தி வைக்கவும் முடிவுக்கு கொண்டு வரவும் முடிவு செய்கிறார், இதுவும் சரி. இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே சரிதான். 60வது கேள்வி, குடியரசுத் தலைவர் உடல் நலக்குறைவால் தமது கடமைகளை ஆற்ற இயலாத பொழுது அல்லது நாட்டில் இல்லாத சமயங்களில் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாதங்கள் வரையும் குடியரசுத் தலைவர் பணிகளை கவனிப்பார்? குடியரசுத் தலைவர் இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை அல்லது அவர் வெளிநாடு போயிட்டாரு அப்படின்னா எத்தனை மாதங்கள் வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் அவருடைய வேலையை பார்ப்பார்னா 6 மாதங்கள். 6 மாதங்கள் வரைக்கும் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவருடைய வேலைகளை பார்க்கலாம். 61வது கேள்வி, மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பொழுது சட்டப்பிரிவு எந்த பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம்? நல்லா கவனிங்க. துணை குடியரசுத் தலைவர் என்பவர் மாநிலங்களவையுடைய தலைவர், மாநிலங்களவையின் சபாநாயகர்னு வச்சுக்கலாம். இவர் ஓட்டு போடுவாரான்னு கேட்டால் சாதாரணமாக ஓட்டு போட மாட்டார். ஆனால் இப்போ எதிர்கட்சி ஆளும் கட்சி 2 பேருக்குமே சமநிலையில் ஓட்டு இருக்கும் பொழுது அவர் ஓட்டு போடலாம். இதை தான் முடிவு செய் வாக்குன்னு சொல்லுவாங்க, காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. சட்டப்பிரிவு 100 படி அவர் முடிவு செய் வாக்கு அளிக்கலாம். சட்டப்பிரிவு 100. 62வது கேள்வி, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பொழுது யார் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார்?
அதாவது குடியரசுத் தலைவர் போஸ்ட்டும் காலியாக இருக்குது, துணை குடியரசுத் தலைவர் போஸ்ட்டும் காலியாக இருக்குது. அப்போ அவங்களுடைய வேலையை யார் பார்ப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பார்ப்பார். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. 63வது கேள்வி, குடியரசுத் தலைவராக செயல்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? இப்படி நடந்திருக்கான்னு கேட்டால் நடந்திருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை. அப்படி இல்லாத சமயத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த திரு எம் ஹிதயதுல்லா அவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டார். 64வது கேள்வி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக செயல்பட்ட ஆண்டு எது? குடியரசுத் தலைவர் மாதிரி எப்போ செயல்பட்டார்னா 1969வது ஆண்டு செயல்பட்டார். 1969. அடுத்து 65வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த பிரிவின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்யவும் அறிவுரை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும்? சட்டப்பிரிவு 74ல் 1ங்க. 74ல் உட்பிரிவு 1 படி குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும். 66வது கேள்வி, பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டுடைய வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு முறையிலிருந்து எடுக்கப்பட்டது? பிரதமர் அப்படிங்கிற போஸ்ட்டு பிரிட்டன், இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற அரசியலமைப்பு முறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. 67வது கேள்வி, பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பவர் யார்? பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் செஞ்சு வைப்பவர் குடியரசுத் தலைவர். 68வது கேள்வி, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? அமைச்சர்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா, அமைச்சராக யாரை வேணால் நியமிக்கலாமான்னு கேட்டால் நியமிக்கலாம். நாடாளுமன்றத்தில் உறுப்பினராகவே இல்லை அப்படின்னா கூட அவரை அமைச்சராக போடலாம். ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 69வது கேள்வி, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்பு உடையவர்கள்? அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அதாவது மக்களவை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா தனிப்பட்ட முறையிலையும் பதில் சொல்லணும், கூட்டாகவும் பதில் சொல்லணும். இதுதான் கான்செப்ட். அடுத்து 70வது கேள்வி, அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எந்த பிரிவின்படி பிரதம அமைச்சரின் கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது? பிரதமருடைய கடமைகள் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 78வது பிரிவுங்க. 78. அடுத்து 71வது கேள்வி, பிரதமர் பற்றிய கூற்றுகளில் சரியானது என்ன? பிரதமருடைய டியூட்டிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? நாட்டின் உண்மையான தலைவர் கரெக்டு, நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் கரெக்டு, முக்கியமான மாநாடுகளில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார் கரெக்டு, அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்கிறார் கரெக்டு. இங்கே இருக்கிற எல்லாமே பிரதமருடைய டியூட்டி தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழுக்கும் நம்ம இயல் வைஸ் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, நம்ம சேனல் தான். அதில் இயல் வைஸ் டெஸ்ட் நடத்திட்டுருக்கோம். அதை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நடக்கிற டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். 72வது கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருக்க வேண்டும்? சட்டத்தில் சொல்லியிருக்காங்க, சட்டத்தின்படி அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது. அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 5% என்னவோ அதுக்குள்ளே மட்டும்தான் அமைச்சர்கள் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. 73வது கேள்வி, நடுவண் அமைச்சர்கள் எத்தனை தர நிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள்? இதற்கான விடை 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. 74வது கேள்வி, நடுவண் அமைச்சர்களின் பிரிவுகளில் பொருந்தாதது என்ன? 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டகிரி காபினெட் அமைச்சர், இன்னொரு கேட்டகிரி ராஜாங்க அமைச்சர், இன்னொரு கேட்டகிரி இணை அமைச்சர்.
உள்துறை அமைச்சர்லாம் வரமாட்டாங்க. 75வது கேள்வி, காபினெட் அமைச்சர்களின் துறைகளில் சரியானது எது? காபினெட் அமைச்சர்கள் அப்படின்னா மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு, உள்துறை போன்றவையெல்லாம் மிகப்பெரிய துறைகள். இதை கண்காணிக்கிறவங்க தான் காபினெட் அமைச்சர்கள். அடுத்து 76வது கேள்வி, இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது? இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. இந்திய நாடாளுமன்றம் மொத்தமாக 3 பகுதியை கொண்டது. அது என்னென்ன? அதான் அடுத்த கேள்வி. 77வது கேள்வி, இந்திய நாடாளுமன்றத்தின் பகுதிகளில் பொருந்தாதது என்ன? 3 பகுதின்னு பார்த்தோமா, அதில் என்னென்ன வரும்னா குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை வருவாங்க. துணை குடியரசுத் தலைவர் கிடையாது. இதுதான் தவறு. அதாவது இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. ஒரு பகுதி குடியரசுத் தலைவர், இன்னொரு பகுதி மக்களவை, இன்னொரு பகுதி மாநிலங்களவை. அடுத்து 78வது கேள்வி, மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? மாநிலங்களவைனா மேலவைங்க, ராஜ்யசபா. அதில் இருக்கிற மொத்த உறுப்பினர்கள் 250 பேர். 250 பேர். 79வது கேள்வி, மாநிலங்களவையில் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? மாநிலங்களவையில் தேர்தல்னு பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் தான். நல்ல கவனிங்க, நேரடி தேர்தல்னு போட்டு விட்டுறாதீங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மறைமுக தேர்தல் தான். மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 238 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. 238 பேர். 80வது கேள்வி, மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள். முன்னாடியே பார்த்துட்டோம், 12 பேரை நியமிப்பாங்க. அடுத்து 81வது கேள்வி, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? எத்தனை வயது ஆகியிருக்க வேண்டும்? விடை 30 வயது ஆகியிருக்கணுங்க. 30 வயது. 82வது கேள்வி, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளில் சரியானவை என்ன? மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கும் சில தகுதிகள் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், கரெக்டு. மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது, கரெக்டு. பெற்ற கடனை திருப்பித் தர முடியாதவராக இருக்கக்கூடாது, கரெக்டு. அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, கரெக்டு. இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான். அடுத்து 83வது கேள்வி, மாநிலங்களவை ஒரு எந்த அவை? இதற்கான பதில் நிரந்தரமான அவை. மாநிலங்களவையை கலைக்க முடியுமான்னு கேட்டால் கலைக்க முடியாது. மாநிலங்களவை நிரந்தரமான அவை. 84வது கேள்வி, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுங்க. நல்லா கவனிங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 85வது கேள்வி, மாநிலங்களவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்? மாநிலங்களவை உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள், 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக புதுசாக சேர்ந்துட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த அவை கலைக்க முடியாத மாதிரி இருக்கு. 86வது கேள்வி, யார் பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார்? யார் பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார்? இதற்கான விடை குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர் பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். 87வது கேள்வி, எந்த மசோதாவை திருத்தம் செய்ய அல்லது நிராகரிக்க மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை? திருத்தவும் முடியாது, ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. இதுக்கான பதில் நிதி மசோதாங்க. நிதி மசோதாவை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, திருப்பி அனுப்பவும் முடியாது, திருத்தவும் முடியாது. 88வது கேள்வி, எந்த மசோதா மக்களவையில் மட்டும் அறிமுகப்படுத்தப்படும்? எந்த மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் பண்ணுவாங்க? இதற்கான பதில் நிதி மசோதாங்க. எல்லா மசோதாவையும் நம்ம எங்கே வேணால் தாக்கல் பண்ணலாம். ஒன்று மேலவையில் தாக்கல் பண்ணலாம், இல்லைன்னா கீழவையில் தாக்கல் பண்ணலாம். ஆனால் நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். 89வது கேள்வி, மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் ஒப்புதல் பெறாமலேயே நிதி மசோதா சட்டமாகும்? நிதி மசோதாவை அவங்க நிராகரிக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்படியே
14 நாட்கள் ஆயிருச்சுன்னா அந்த மசோதா தானாகவே சட்டமாக மாறிடும். 90வது கேள்வி, மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை என்ன செய்யலாம்? அதாவது ஒரு சட்டத்தை திருத்துறாங்க, அப்போ மாநிலங்களவை சில சஜஷனை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த முடிவுகளை மக்களவை என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். எல்லா பவருமே மக்களவைக்கு இருக்குது. 91வது கேள்வி, மக்களவைக்கு அதிகபட்சம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? மக்களவைக்கு அதிகபட்சம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 552 பேர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கலாங்க. 552 பேர் மேக்சிமம் இருக்கலாம். எங்கே இருக்கலாம்? மக்களவையில் இருக்கலாம். மாநிலங்களவைனா 250 பேர். 92வது கேள்வி, மக்களவைக்கு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? மக்களவை இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மாநிலங்களிலிருந்து போகிறவங்க 530 பேருங்க. மக்களவைக்கு போகிறவங்க 530 பேர். 93வது கேள்வி, மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? நல்லா கவனிங்க, மாநிலங்களிலிருந்து போகிறவங்க 530 பேர், யூனியன் பிரதேசங்களிலிருந்து போகிறவங்க 13 பேர். 13 பேர். அடுத்து 94வது கேள்வி, தற்சமயம் மக்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. 545. 95வது கேள்வி, மக்களவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன? மக்களவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 25 வயதுங்க. 25 வயதாயிருக்கணும். 96வது கேள்வி, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளில் சரியானது என்ன? மக்களவை உறுப்பினராக மாறணும்னா சில தகுதிகள் தேவைப்படும், அதை இங்கே கொடுத்துருக்கேன். இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். இது சரி. நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. இது கரெக்டு. மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது. இது கரெக்டு. பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராக இருக்கக்கூடாது. இது கரெக்டு. அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சரிதான். 97வது கேள்வி, பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள் செயல்படும்? எப்போ ஃபஸ்ட்டு கூட்டம் கூடுதோ அதிலிருந்து 5 ஆண்டுகள் செயல்படும். 5 ஆண்டுகள் செயல்படும். 98வது கேள்வி, மக்களவையின் பதவிக்காலம் முடிவதற்கு முன் யாருடைய ஆலோசனையின் பேரில் மக்களவையை குடியரசுத் தலைவர் கலைக்கலாம்? பதவிக்காலம் 5 ஆண்டுன்னு பார்த்தோம். 5 ஆண்டு நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டால் நிரந்தரமாக இருக்காது. பிரதமருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் எப்பொழுது வேண்டுமானாலும் மக்களவையை கலைக்கலாம். அடுத்து 99வது கேள்வி, இந்தியாவில் எத்தனை வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம்? ஓட்டு போடும் வயது 18 வயதுங்க. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். 100வது கேள்விங்க, எந்த தீர்மானம் மக்களவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும்? எந்த தீர்மானத்தை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும்? இதுக்கான விடை நம்பிக்கை இல்லாத தீர்மானம். நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வர்றாங்கன்னா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். 101வது கேள்வி, தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 18 பேர் போகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 102வது கேள்வி, தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 39 பேருங்க. மேலவைனா 18, கீழவைனா 39. 103வது கேள்வி, மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் யார்? மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர். சபாநாயகர். 104வது கேள்வி, நாடாளுமன்ற சபாநாயகர் எந்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு? விடை மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 105வது கேள்வி, மக்களவை கலைக்கப்பட்டால் சபாநாயகர் என்ன செய்ய வேண்டும்? மக்களவையை கலைச்சிட்டாங்க,
கலைக்கும் பொழுது சபாநாயகர் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நீட்டிப்பார். நல்லா கவனிங்க, எல்லாருமே பதவி இழந்துருவாங்க. ஆனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அடுத்த சபாநாயகர் எப்போ வராரோ அது வரைக்கும் அந்த பதவியில் இருப்பார். 106வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? நாடாளுமன்றத்துடைய 2 அவை, கீழவை மேலவை 2 அவையும் கூடுது. அப்போ அந்த கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகருங்க. மக்களவை சபாநாயகர் தான் தலைமை பொறுப்பில் இருப்பார். 107வது கேள்வி, ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஒரு மசோதாவை சாதாரண மசோதா அல்லது நிதி மசோதா அப்படிங்கிற தீர்மானம் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவர் சபாநாயகருக்கு தான் அந்த பவர் இருக்குது, சபாநாயகர். 108வது கேள்வி, நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை பொறுத்துக. நாடாளுமன்ற கூட்டம் 3 முறை கூடும், அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடையே சரியாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் என்பது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும் நடக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலையில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பரில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். 109வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த பிரிவின்படி இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார்? இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் அவரை பற்றிய சட்டப்பிரிவு 76வது பிரிவுங்க, 76. 110வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், குடியரசுத் தலைவர். 111வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் எதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? இவருக்கும் தகுதிகள் வேணும். எந்த தகுதி இருக்கணும்னா உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி ஆவதற்கான தகுதி வேண்டும். 112வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் அளிக்க வேண்டும்? இவர் ரிசைன் பண்ணுறாருன்னா அந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும், குடியரசுத் தலைவர். 113வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அதிகாரங்களில் சரியானது என்ன? தலைமை வழக்கறிஞர் அவருக்குன்னு சில பவர்கள் இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை உண்டு, இது சரி. குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்களில் இந்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கலாம், இதுவும் சரி. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் உரிமை உண்டு, இதுவும் சரி. நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவில் வாக்களிக்கும் உரிமை உண்டுங்கிறது தவறு. இவர் ஓட்டு போட முடியாது, கலந்துக்கலாம் ஆனால் ஓட்டு போட முடியாது, இதுதான் தவறு. 114வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். 115வது கேள்வி, புதுடில்லியில் அமைந்திருக்கிற இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த நாளில் துவங்கப்பட்டது? புதுடில்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 1950 ஜனவரி 28. 116வது கேள்வி, எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது? 1935 இந்திய அரசு சட்டம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது. அந்த நீதிமன்றத்தை அடிப்படையாக வச்சு தான் உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. 117வது கேள்வி, தொடக்கத்தில் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகள் எத்தனை பேர்? 1950 உச்ச நீதிமன்றத்தில் இருந்தவங்க மொத்தம் 8 பேருங்க. ஒரு தலைமை நீதிபதி, 7 நீதிபதிகள், மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. 118வது கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், அதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. என்ன கேள்வினா, ஆரம்பத்தில் 8 பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதியையும் சேர்த்து மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க? இப்போ கரண்டில் இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதி யார்? அவர் எத்தனையாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி? இந்த விவரங்கள் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் தேர்வில் வரும். தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க.
சரி, அடுத்தது 119வது கேள்வியை பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகளில் சரியானது எது? உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா சில தகுதிகள் வேண்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும். இதுவும் சரி. குடியரசுத் தலைவருடைய பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும். சரி. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இதுவும் சரி. இங்கே இருக்கிற பாயிண்ட் எல்லாமே சரிதான். 120வது கேள்வி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் இருப்பார்? சுருக்கமாக சொல்லணும்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 வயது. உயர்நீதிமன்றம்னா 62 வயது, உச்சநீதிமன்றம்னா 65 வயது. 121வது கேள்வி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக யாரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம்? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி விலகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கைப்பட கடிதத்தை எழுதி அதை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டு வேலையை ரிசைன் பண்ணலாம். 122வது கேள்வி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எது? நிரந்தர தலைமையிடம் புதுடில்லி. ஆனால் குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு எங்கே வேணாலும் தற்காலிகமாக தலைமையிடத்தை மாற்றலாம். 123வது கேள்வி. உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறையில் வருபவை யாவை? தனக்கே உரிய நீதி வரையறைன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வரும் இல்லைங்களா, அதாவது மேல்முறையீட்டு வழக்கு இல்லாமல் டைரெக்டாக வர்ற கேஸு தான் நீதி வரையறை கேஸு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே ஏதாவது சிக்கல் வந்தால் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு டைரெக்டாக வரும். இது நீதி வரையறை வழக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வருதுன்னா அதுவும் டைரெக்டாக உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகும். இதுவும் நீதி வரையறையில் வரும். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் சிக்கல்கள், இதுவும் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகும். இந்த 3மே உச்சநீதிமன்றத்தின் நீதி வரையறைக்குள்ளே வரும். 124வது கேள்வி. நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது? நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 10ஆம் வகுப்பில் இருக்கிற இந்திய அரசியலமைப்புங்கிற பாடத்தை நம்ம இதே மாதிரி வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். 125வது கேள்வி, கடைசி கேள்விங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு உரிய நீதி புனராய்வு அதிகாரங்களில் சரியானது எது? நீதி புனராய்வு அதிகாரம்னு இருக்குது. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையே வரும் பிரச்சனைகள், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை தெளிவுபடுத்துதலும் இதனுடைய வேலைதான். அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதும் இதனுடைய வேலைதான். மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரமும் உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோவுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி அடுத்த வீடியோவை பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.